friends, welcome back to Good Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரைஸ்க்கெல்லாம் செம காம்பினேஷனா உருளைக்கிழங்கு வடை மசாலா கறி தான் பார்க்க போறோம். இந்த கறியை ரொம்பவும் ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1/4 கப் உளுந்து, அதை 2 டைம்ஸ் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். இந்த கறி கொஞ்சம் தேங்காய் சேர்த்து தான் செய்ய போறோம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 துண்டு பட்டை, இது எல்லாமே எண்ணெயில நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. இதுக்கு கூடயே 1/4 கப் தேங்காவை கட் பண்ணி சேர்த்திருக்கனால நான் மிக்ஸி ஜார்ல ஒருக்கா அரைச்சிக்க போறேன். இதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு, அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மசீர அளவுக்கு வேக வைக்க வேண்டாம். கியூபா கட் பண்ற அளவுக்கு வெந்தா போதும். ஆனா நல்லா வெந்திருக்கணும். நான் வேக வச்சு தான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கியூபா கட் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கமா மூடி வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்ச உளுந்துமே நல்லா ஊறிடுச்சு. உளுந்த ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். உளுந்த வடைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைப்போம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சிக்கோங்க. ஆனா ரொம்பவும் நைஸா அரைச்சிட வேண்டாம். கொஞ்சம் லைட்டா பிறுபிறுன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த உளுந்துல கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசா போட்டுற வேண்டாம். நம்ம கறியில சேர்க்கும் போது வடை நல்லா உப்பி பெருசாயிடும். அதனால இந்த மாதிரி குட்டி குட்டியாவே பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை எடுத்துடலாம். ஃபுல் மாவுமே இந்த மாதிரியே குட்டி குட்டியா போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய், நான் ஃபர்ஸ்டே ஜீரகம் சோம்பு பொரிச்சு எடுத்த பேன்ல தான் பண்றேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 துண்டு பட்டை, ஒரு வெங்காயத்தை குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை 2ஆ கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுல ஒரு தக்காளியை குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 கப் கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். நம்ம தேங்காவை அரைச்சி வச்சிருந்த பேஸ்டையும் சேர்த்து கூட 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த டைம்ல நம்ம பொரிச்சு வச்சிருக்க வடையை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா இந்த வடையில நல்லா ஊறி வரட்டும். ரைஸுக்கு சைட் டிஷ்ஷா வைக்கிறனால கொஞ்சம் கெட்டியாகட்டும். மசாலா கறி நல்லா கெட்டியாயிடுச்சு. இதுல கொஞ்சம் பொடியா கட் பண்ண மல்லிக்கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவும் டேஸ்டான உருளைக்கிழங்கு வடை மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.